ஹாய்! இந்த வீடியோல ஜோசப் அடிஷன் எழுதின சர் ரோஜர் இன் லண்டன் எஸ்ஸேவோட சம்மரிய தான் பார்க்க போறோம். ஜோசப் அடிஷன் வந்து ஒரு எஸ்ஸேயிஸ்ட், போயட், பிளேரைட் அண்ட் பொலிட்டீஷியன். இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னா ரிச்சர்ட் ஸ்டீல். நம்மளுக்கே தெரியும். எப்பவுமே அடிஷனோட பேரை நம்ம எப்பப்பலாம் சொல்றோமோ, அப்பலாம் ரிச்சர்ட் ஸ்டீலோட நேமையும் சேர்த்து அடிஷன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து 17th and 18th செஞ்சுரியில வந்து ஒரு மேகசின் எழுதுறாங்க. அந்த மேகசினோட நேம் என்னன்னா, தி ஸ்பெக்டேட்டர். இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் எல்லாம் என்னன்னா, த டாட்லா, த ஸ்பெக்டேட்டர், த கார்டியன். அடிஷன் வந்து ஸ்பெக்டேட்டர் அப்படின்ற மேகசின்ல நிறைய எஸ்ஸேஸ் வந்து எழுதுனாங்க. அதுல அவர் எழுதின எஸ்ஸே சீரீஸ் தான் சர் ரோஜர் டி கவர்லே. ரோஜர்ன்றது வந்து இவர் டெவலப் பண்ண ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். இதுல வந்து ஸ்பெக்டேட்டர் கிளப் அப்படின்ற ஒரு ஃபிக்ஷனல் கிளப்பும் இருக்கு. அதுல வந்து ரோஜர் டி கவர்லே வந்து ஒரு மெம்பராகவும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒர்க் சர் ரோஜர் டி கவர்லேன்ற ஒர்க் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, 17th and 18th செஞ்சுரியில வாழ்ந்த அந்த டைம்ல உள்ள பொலிட்டிக்கல் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் வந்து அடிஷன் இந்த எஸ்ஏஸ்லாம் எழுதியிருக்கிறாரு. அண்ட் ரோஜரோட கேரக்டர் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, அந்த டைம்ல இங்கிலாந்துல வாழ்ந்த ஒரு டிப்பிக்கல் கண்ட்ரியில உள்ள ஒரு ஜென்டில்மேனோட கேரக்டர் எப்படி இருக்குமோ அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் ரோஜரோட கேரக்டரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சர் ரோஜர் இன் லண்டன் இதில் வர மெயின் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சர் ரோஜர் டி கவர்லே. இவர் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு யாருன்னு தெரியும். இவர் வந்து அடிஷனலாக டெவலப் பண்ணப்பட்ட ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். இவருக்கு வந்து இவர் லண்டனுக்கு வர்ற டைமில் வந்து 65 இயர்ஸ் ஆகுது. அதாவது 65 வயசு ஆகுது. அப்போவே இவர் வந்து ஒரு பேச்சுலராகவே தான் இருக்கிறாங்க. இந்த ஃபிக்ஷியஸ் ஸ்பெக்டேட்டர் கிளப்ல வந்து சர் ரோஜர் டி கவர்லே ஒரு மெம்பராகவும் இருக்கிறாங்க. அது செகண்ட் கேரக்டர் வந்து மிஸ்டர் ஸ்பெக்டேட்டர். இவர் யாருன்னா, இந்த ரோஜர் டி கவர்லேயோட எல்லா அந்த எஸ்ஸேஸையுமே வந்து நரேட் பண்றது யாருன்னா மிஸ்டர் ஸ்பெக்டேட்டர் தான். இவர் தான் நரேட்டர். இவர் வந்து ரோஜரோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டாகவும் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் அந்த ஸ்பெக்டேட்டர் கிளப்போட மெம்பராகவும் இருக்காங்க. இந்த சர் ரோஜர் இன் லண்டனை கரெக்டா த ஸ்பெக்டேட்டர் மேகசின்ல எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா, ஜான்வரி 8, 1712 தான் வந்து அடிஷன் பப்ளிஷ் பண்ணாங்க. சர் ரோஜர் இன் லண்டன் இந்த எஸ்ஸே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, மிஸ்டர் ஸ்பெக்டேட்டர் வந்து அவரோட வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து யாரோ வந்து அவங்களோட டோரை நாக் பண்றாங்க. இவரும் போயிட்டு யாருன்னு டோரை திறந்து பார்க்குறாரு. வெளியில வந்து அவங்க லேண்ட் லேடியோட டாட்டர், அதாவது அவங்க ஹவுஸ் ஓனரோட பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்காங்க. உடனே இவங்களும் வந்து எதுக்காண்டி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, உங்களை பார்க்கறதுக்கு கீழே ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றா. உடனே ஸ்பெக்டேட்டர் கேட்குறாங்க, அவங்க யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த டாட்டர் சொல்லிடுறா, எனக்கு வந்து அது யாருன்னு தெரியல, ஆனா பார்க்கறதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி இருக்காங்க, அவங்களோட பேர் எனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்லிடுறா. உடனே என்ன பண்றாங்க, மிஸ்டர் ஸ்பெக்டேட்டரும் ரெடி ஆயிட்டு கீழே போயிட்டு பார்க்குறாங்க. அதை பார்த்தா அது வந்து சர் ரோஜர் டி கவர்லேயோட கோச்மேன். கோச்மேன்னா யாருன்னா வந்து ஹார்ஸ் ஓட்டுறவங்க. பின்னாடி கேரேஜோட இருக்கும்ல, அந்த மாதிரி ஹார்ஸ் ஓட்டுறவங்கள தான் கோச்மேன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. மிஸ்டர் ஸ்பெக்டேட்டரும் கோச்மேன் கிட்ட போயிட்டு, நீங்க எதுக்காண்டி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கோச்மேன் சொல்றாங்க, சார் ரோஜர் வந்து லண்டனுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து உங்களை பார்க்கறதுக்கு வந்து ஆசைப்படுறாங்க. அவங்க வந்து கிரேஸ் இன்பாக்ஸ்ல வந்து உங்களை மீட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அங்க உடனே வரணும்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ மிஸ்டர் ஸ்பெக்டேட்டர் வந்து அவரோட மனசுல நினைக்கிறாரு, ரொம்ப நாள் நம்ம ரோஜர் கிட்ட இருந்து எந்த ஒரு லெட்டருமே ரிசீவ் பண்ணல, எதுக்காண்டி லண்டன் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கோச்மேனை வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கோட பாக்குறாங்க. அப்ப அந்த கோச்மேன் வந்து சொல்றாங்க, அவங்க வந்து பிரின்ஸ் யூஜினை மீட் பண்ண வந்திருக்கிறதா சொல்றாரு. பிரின்ஸ் யூஜின் யாருன்னா, ரோஜர் டி கவர்லே பேப்பர்ஸ்ல வர கிங்கோட செக்ரட்டரி தான். செக்ரட்டரி கேரக்டர்ல வந்து இவர் இருக்கிறாரு. மிஸ்டர் ஸ்பெக்டேட்டர் வந்து அவரோட மனசுல வந்து நினைச்சு பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரோஜரும் ஸ்பெக்டேட்டரும் பேசிட்டு இருக்கிறப்ப வந்து ரோஜர் வந்து சொல்லியிருப்பாங்க, பிரின்ஸ் யூஜின் வந்து ஸ்கேண்டர்பர்கை விட ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு கிரேட் மேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்கேண்டர்பர்க் யாருன்னா வந்து ஒரு கமாண்டர். இவர் வந்து அவரோட கண்ட்ரிக்காண்டி நிறைய போர் செஞ்சு நிறைய பிளேஸ் எல்லாம் வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவரை விட பிரின்ஸ் யூஜின் வந்து ஒரு பெரிய ஒரு கிரேட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. அது மிஸ்டர் ஸ்பெக்டேட்டர் வந்து இப்போ நினைச்சு பார்க்குறாரு. மிஸ்டர் ஸ்பெக்டேட்டர் வந்து அந்த கிரேஸ் வாக் இன்னைக்கு வந்து ரெடியாக ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல வந்து இதுக்கு முன்னாடி ரோஜருக்கும் அவருக்கும் நடந்த நல்ல நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் அவர் அப்படியே நினைச்சு பார்த்துட்டே கிளம்புறாரு. அந்த டைம்ல அவர் வந்து எதை நினைச்சு பார்க்குறாருன்னா, ஒரு டைம் வந்து ஒரு பெக்கர் கூட வந்து ரோஜர் பேசிட்டு இருக்கிறத வந்து மிஸ்டர் ஸ்பெக்டேட்டர் பார்க்குறாரு. அந்த பெக்கர் மேன் வந்து ரோஜர் கிட்ட வந்து மணி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஜர் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு நீ இப்படி வந்து பெக்லாம் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு பதிலா ஒரு நல்ல வேலையா தேடி பார்த்துட்டு நீ ஒர்க் பண்ணி சாப்பிடலாமே அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் சொன்னதோட மட்டும் நிறுத்தாம
என்ன பண்றாங்க, அவரோட பாக்கெட்ல கைய விட்டுட்டு ஒரு 6 பென்ஸ் எடுத்து, அந்த 6 பென்ஸ் அமௌண்ட்ட வந்து அந்த பெக்கருக்கு குடுக்குறாங்க. குடுத்துட்டு அந்த அட்வைஸையும் சேர்த்து பண்றாங்க. இது வந்து ரோஜரோட கேரக்டர் ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த இன்சிடென்ட் மூலியமா ரோஜர் வந்து ஒரு நல்ல ஜென்டில்மேன், ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஒரு மேன் அப்படின்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெக்டேட்டரும் ரெடி ஆயிட்டு கிரேஸ் இன்பாக்ஸுக்கு போயிட்டு ரோஜரை வந்து மீட் பண்றதுக்கு வந்து கிளம்பி போயிட்டாரு. அங்க போயிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்றாங்க. மீட் பண்ண உடனே என்ன பண்றாங்க, ஒரு சின்ன ஹேண்ட் ஷேக், அப்புறம் ஒரு சின்ன ஹக், அப்புறம் ஒரு டீப் லுக் அந்த மாதிரி குடுத்துட்டு 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம், 2 பேருக்கும் பேச நெறைய விஷயம் இருக்கும். அது இதுன்னு இன்டராக்ட் பண்ணி பேசிட்டே இருப்போம்ல. அதே மாரி தான் ரோஜரும் மிஸ்டர் ஸ்பெக்டேட்டரும் வந்து நெறைய விஷயம் பேசுறதுக்கு வச்சிருக்காங்க. 2 பேரும் நெறைய விஷயம் பேசுறாங்க. அத பத்தி தான் இதுக்கு அடுத்து ஃபுல்லாவே இருக்க போகுது. மிஸ்டர் ஸ்பெக்டேட்டர் வந்து ரோஜர எப்பவுமே வந்து ஓல்டு நைட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓல்டு நைட் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு ரெஸ்பெக்டபிள் மேன், ஒரு மரியாதைக்குரிய மனுஷன் அந்த மாதிரி வந்து மீனிங் வரும். 2 பேரும் அப்புறம் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. வந்து சர் ரோஜர் அவரோட வொர்க் எல்லாம் பத்தி சொல்றாரு. அவருக்கு நெறைய வேலைலாம் இருந்தது. அந்த வேலை எல்லாத்தையுமே அவரோட சாப்ளினோட கையில ஒப்படைச்சுட்டு, இவர் வந்து லண்டனுக்கு வந்து வந்துட்டதா வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீக் வந்து அவரு டாக்டர் பேரோவோட ஒரு செர்மன வந்து எடுத்தாங்களாம். அந்த செர்மன் பத்தி எல்லாத்த பத்தியுமே வந்து ஸ்பெக்டேட்டர் கூட வந்து அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. மிஸ்டர் ஸ்பெக்டேட்டர் அண்ட் ரோஜர் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து ரோஜர் என்ன பண்றாரு, ஒரு டொபாக்கோ ஸ்டாப்பர் எடுத்துட்டு அத வந்து கிஃப்ட்டா நம்மளோட மிஸ்டர் ஸ்பெக்டேட்டருக்கு வந்து குடுத்துட்டு, அத வந்து வில் வெம்பிள் குடுக்க சொன்னதா சொல்றாரு. வில் வெம்பிள் யாருன்னு பார்த்தோன்னா, பேரனட்டோட பிரதர். பேரனட், வில் வெம்பிள் 2 பேருமே வந்து இங்கிலாந்துல விம்பிள்ஸ் ஃபேமிலியோட மெம்பர்ஸ். விம்பிள்ஸ் வந்து அங்க வந்து ஒரு வெல் நோன் ஃபேமிலி. ஆனா வந்து வில் வெம்பிளோட கேரக்டர் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர் வந்து எந்த ஒரு வேலைக்குமே போகாம, அவரோட பிரதர் பேரனட்டையே எல்லா விஷயத்துக்கும் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இந்த எஸ்ஸேல வந்து குடுத்திருப்பாங்க. அந்த வில் வெம்பிள் தான் இந்த டொபாக்கோ ஸ்டாப்பர வந்து மிஸ்டர் ஸ்பெக்டருக்கு கிஃப்ட் பண்ண சொல்லி குடுத்ததா சொல்லிட்டு, நம்மளோட ரோஜர் வந்து அவருக்கு இத வந்து கிஃப்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து டாம் டச்சி பத்தி பேசுறாங்க. டாம் டச்சி எப்படி தெரியுமா? மத்தவங்க கிட்ட இருந்து ஈஸியா அட்வான்டேஜ் எடுத்து அவருக்கு வேணும்ன்றது எல்லாமே நிறைவேற்றிக்கிற மாரி ஒரு கேரக்டர் தான் டாம் டச்சியோடது. அதுக்கப்புறமா மூல்வைட் அவங்க வந்து ஒரு லேடி. அவங்கள பத்தி பேசுறாங்க. மூல்வைட் வந்து இறந்துட்டதா வந்து ரோஜர் வந்து ஸ்பெக்டேட்டர் கிட்ட வந்து சொல்றாங்க. ஒயிட்டோட கேரக்டர் வந்து எந்த மாரி இருக்குன்னா, அவங்க வந்து அந்த 18த் செஞ்சுரியில வாழ்ந்த விமன வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி தான் அவங்களோட கேரக்டர வந்து சர் ரோஜர் டி கவலேல வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2 பேரும் கிறிஸ்மஸ் சீசன்ஸ் பத்தி பேசுறாங்க. கிறிஸ்மஸ் வந்து வின்டர் சீசன்ல தான் வருது. வின்டர் சீசன்ல வரதுனால வந்து நம்மளுக்கு வந்து வின்டர் அவ்வளவா இருக்காது. பட் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்த்தோம்னா, குளிர் ஜாஸ்தியா இருக்கிற டைம்ல வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து அந்த மக்களுக்கு கிடைக்காம இருக்கும். அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, ரிச்சான பீப்பிள் வந்து புவர் பீப்புள்க்கெல்லாம் நெறைய ஹெல்ப் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ வந்து இந்த கிறிஸ்மஸ் வந்து வின்டர் டைம்ல வரதுனால, இது வந்து ஏழை மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்மளால முடிஞ்சதெல்லாம் வந்து நம்ம வந்து புவர் பீப்பிள்க்கு குடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அவங்களோட ஆன்செஸ்டரோட கஸ்டம்ஸ் பத்தியெல்லாம் வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, நம்மளோட ரோஜர் என்ன சொல்றாருன்னா, அவரு வந்து ஒரு 8 ஹாக்ஸ வந்து நல்ல குண்டு குண்டுன்னு இருக்க 8 ஹாக்ஸ வந்து கொன்னு, அத வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதா வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து சர் ஆண்ட்ரூ ஃப்ரீபோர்ட் பத்தி பேசுறாங்க. இவரும் இந்த ஸ்பெக்டேட்டர் கிளப்ல வந்து ஒரு மெம்பரா தான் இருக்கிறாரு. இவர் எப்பவுமே என்ன தெரியுமா பண்ணுவாரு, ரோஜர் பேசுற எல்லாத்துக்குமே, ரோஜர் கொண்டு வர எல்லா ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீபோர்ட் எப்பவுமே ஆப்போஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ சர் ஆண்ட்ரூ ஃப்ரீபோர்ட் பத்தி அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அகெயின் பிரின்ஸ் யூஜின் பத்தியே டாக் பண்றாங்க. அப்புறம் பேக்கர்ஸோட கிரானிக்கல் பத்தி பேசுறாங்க. பேக்கர் யாருன்னா ஒரு பொலிட்டீஷியன், ஹிஸ்டாரியன், ரிலீஜியஸ் ரைட்டர். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆத்தர். இவர் வந்து இங்கிலாந்துல உள்ள கிங்ஸ் எல்லாம் பத்தி ஒரு பெரிய கிரானிக்கல் வந்து எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களோட டிஸ்கஷன்லாம் மோஸ்டா எத பத்தி இருக்குன்னா, நெறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்களோட பிரைவேட் டாபிக்ஸுமே நெறைய பேசியிருக்காங்க. அப்புறம் ஃபைனலா இது வந்து எப்படி முடிச்சிருக்காங்க அப்படின்னா, கேஸ் இன்பாக்ஸ்ல வந்து ரோஜர் வந்து ஒரு ஹைட்டான சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்து இவரும் மிஸ்டர் ஸ்பெக்டேட்டரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒர்க் பண்ற அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ரோஜரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே வந்து ரோஜருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா சர்வ் பண்றதா சொல்லிட்டு இந்த எஸ்ஸேவ வந்து கம்ப்ளீட் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.